ராம் சீதா சீரியலில் திங்கக்கிழமைக்கான அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான்சி வந்து மகாவோட ஆஃபீஸுக்கு வராங்க. வந்தோடனே வந்து கரெக்டாக போய் சேதுராமனோட சேரில் வந்து டக்குன்னு உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு அங்கே வராங்க நம்ம துரையும். என்ன யாரை கேட்டு நீ வந்து இங்கெல்லாம் வந்து உட்கார, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே சுபாஷும் வந்து கேட்குறாங்க. ஆமாம், இது எங்கள் அண்ணனோட கம்பெனி, நீ வந்து எந்த தைரியத்தில் இங்கெல்லாம் வந்து உட்கார்ற அப்படின்னு சொன்னோன்னே, சும்மா நிறுத்துறீங்களா, இந்த கம்பெனியை வந்து ஷேர் ஹோல்டர், ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் நான் அப்படின்னோடனே, எப்போ நேற்று வீட்டை விட்டு துரத்துனதுக்கப்புறம் இப்போ நீ ஷேர் ஹோல்டராக மாறிட்டியா, நல்லா காதில் வந்து பூ சுற்றலாம், ஒரு ஏக்கர் கணக்கில் எல்லாம் சுற்றக்கூடாது, தவிர வந்து மரியாதை எந்திரிச்சு சீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நான் வெளில போகணுமா, இங்கே பற்றியா இந்த பார்த்து படித்து கற்றுக்க அப்படின்னு ஃபைலை தூக்கி போடுறாங்க. பார்த்தா தூரம் வந்து படித்து பார்த்துட்டு 25% வந்து மகா வந்து இவங்க பேரில் ஷேரை எழுதி வச்ச மாதிரி கேட்குறாங்க. இப்போ புரியுதா இந்த கம்பெனியில் வந்து நான் எவ்வளோ பெரிய முக்கியமான பதவியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தால் இருந்துட்டு போ, மரியாதையாக இந்த சேரை விட்டு எந்திரி அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சேதுராமன் வந்துடுறாப்புல. இங்கே பாரு, மரியாதையாக சொல்கிறேன், என் ஆஃபீஸை விட்டுட்டு நீ மரியாதை இந்த சேரை விட்டுட்டு வெளில போ, இது வந்து என்னோடய மெமரிஸ், இதில் எல்லாம் நீ வந்து விளையாடுற வேலை வச்சுக்காத, என்ன ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. சுபாஷ் வந்து உங்களுக்கு விஷயத்த சொன்னாப்லே இல்லையா, இந்த கம்பெனியில் 25% ஷேர் ஹோல்டர் நான், என்னை எந்த தைரியத்தில் வெளில போகணுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வேணும்னா வெளியில் போங்க, உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னோடனே கரெக்டாக வந்து அர்ச்சனா அந்த பக்கம் வந்து ஒன்றும் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சீதா வந்துடுறாங்க மீராவோட. மரியாதை அடித்து பல்ல கட்டி போடுவேன், மரியாதை என்ன தைரியத்தில் நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, இது எங்களுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸு, எங்கள் கம்பெனியில் வந்து உனக்கு உட்கார்றதுக்கு என்ன உரிமை இருக்குது ஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காகவே ஸ்பெஷலாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துருந்தவங்க எந்திரிச்சு வந்து டேபிளில் ஜம்ப் பண்ணி உட்காந்து கால் மேலே கால் போடுறாங்க. செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான்சி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிவிட்டேன், சும்மா வெளியில் போகணுன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, உங்கள் எல்லோரும் மாதிரியே எனக்கு 25% ஷேர் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துச்சு இல்லை, அதனால் மரியாதையாக பேசாமல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களை வந்து தொலைச்சி அப்படின்னோடனே ராம் செம மாதம் வராங்க. வந்தோன்னே செம கோவமாக நான்சியை பார்க்குறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.